நீங்கள் வாஷிங் மிஷின் வாங்குகிற ஐடியாவில் இருக்கீங்களா? நீங்கள் நிறையா பிராண்ட் யோசித்து வச்சுருப்பீங்க, அதை வாங்கலாமா இதை வாங்கலாமான்னு. நான் வந்து ஐஎஃப்பி யூஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. இதை பற்றி என்னோடய அனுபவத்தை சொல்கிறேன். இது நல்ல பிராண்டாக இல்லையா, வாங்கலாமா வேண்டாமான்னு நீங்களே முடிவு பண்ணுங்கள். இது வந்து ஐஎஃப்பியோட பேசிக் மாடல் தாங்க. இது வந்து 2023 தான் வாங்கினேன். இப்போது ஒரு 6 மாதம்தான் இருக்கும்னு நினைக்கிறேங்க. 6-7 மாதம்தான் இருக்கும். தீபாவளி ஆஃபரில் இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆன்லைனில் வாங்கினது தாங்க. பிக் பில்லியன் டேயில் வாங்கினது தான். இது வந்து ஒரு ஆஃபரில் வந்துச்சுங்க, 16,000ன்னு. இதை வந்து நாங்கள் ஷோரூமில் போய் கேட்கும்போது 21,000 சொன்னாங்க. அதே எங்களுக்கு ஆஃபரில் வரும்போது ஆன்லைனில் 16,000க்கு வந்தது. இது வந்து 5 ஸ்டாருங்க. எதாக இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் 5 ஸ்டாரில் வாங்கிக்கிறது பெஸ்ட்டுங்க. அதனால் 5 ஸ்டாரில் வாங்கிட்டோம். இது வந்து பேசிக் மாடல் தான். இது வந்து பட்டன் டைப்பில் தான் இருக்கும், டச்செல்லாம் கிடையாதுங்க. பட்டன் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதில் வந்துட்டு 6 kg வரைக்கும், 6 கிலோ வரைக்கும் துணிங்க போட்டுக்கலாம். 800 RPMனு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு நிமிஷத்துக்கு 800 தடவை அது சுத்தமாமாங்க. அப்புறம் இது வந்து 4 இயர் மெஷின் வாரண்ட்டி, 10 வருஷம் மோட்ரு வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. இப்போது வாங்கி 6-7 மாதம் தாங்க ஆச்சு. இருந்தாலும் நல்லா ஓடிட்டுருக்கு. இப்போ வரைக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். இதில் நிறையா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா நம்ம எந்த மாதிரி வாஷ் பண்ணணும், என்ன துணிங்களுக்கு எப்படி வாஷ் பண்ணணுன்னு நிறையா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டாப் லோடை விடவுமே ஃப்ரண்ட் லோட் ரொம்ப பரவாயில்லைங்க, நல்லா அழுக்கு போகும். ஷர்ட் காலரெல்லாம் சூப்பராக அழுக்கு போகுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கு வந்துட்டு வாஷிங் மிஷின் கவர் வாங்கியிருக்குங்க. இது வந்து அமேசானில் வாங்கினது, 400 ரூபான்னு நினைக்கிறேங்க. இது அந்தளவுக்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா பரவாயில்லைங்க. வாங்கி ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணி வச்சுக்கலாம், கொஞ்சம் அழுக்குப்படாமல் இருக்கும். இது ஃபுல்லாக எல்லா பக்கம் போட்டு நம்ம ஜிப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க, நம்ம அதை லாக் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. முன்னாடி தான் நம்ம ஃபுல்லாக இந்த ஒயிட்டில் வாங்கியிருக்கிறதுனால இது தாங்க ஜிப் இப்போ போட முடியல. அது ஒரு காரணம் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். ஒயிட்டாக இருக்கிறதுனால சீக்கிரமாக அழுக்கு பிடிச்சிருங்க. அதுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு கவர் போட்டே ஆகணும். அதனால் மிஷின் வாங்கின உடனே கவர் வாங்கிட்டோம். இதுக்கு முன்னாடி வேர்ல்பூல் வாஷிங் மிஷின் வச்சுருந்தேங்க. அந்த வாஷிங் மிஷினை ஏண்டா வாங்கணுன்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு தான் இருந்துச்சுங்க. இதுதான் மனசுக்கு திருப்தியாக இருக்குது. இது வந்து நாங்கள் ஃபில்டர் மாட்டியிருக்கேங்க, டபுள் ஃபில்டர் போட்டிருக்கோம். இது வந்து ஐஎஃப்பி சர்வீஸ் இதிலேருந்து வந்து நமக்கு டெமோ காட்ட வரும்போதே அவங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க, டபுள் ஃபில்ட்ரு போட்டிங்கன்னா உப்பு தண்ணியாக இருந்தால் கூட எதுவும் ஆகாது. இல்லைன்னா அந்த உப்பு கரெல்லாம் வந்துட்டு அந்த ட்ரம்மில் தேங்கி நின்று நம்ம துணி போடும்போது பார்த்திங்கன்னா அந்த துணியிலெல்லாம் ஒட்டிகிட்ருக்கும். அது மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் பாருங்கள் வாஷிங் மிஷின் டேப் வந்து இந்த மாதிரி தான் போட்டிருக்கோம். இல்லைன்னா அந்த ஸ்க்ரூவெல்லாம் வச்ச மாதிரி போட்டால் தண்ணி லீக் ஆகும். இதுனால் நமக்கு கழட்டி மாட்ட ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த கவர் இதனால தான் எங்களுக்கு ஃபுல்லாக கவர் ஆகாமல், ஃபுல்லாக வாஷிங் மிஷின் சுற்றி கவர் ஆகாமல் இருக்கும். ஏன்னா பின்னாடி 2 ஃபில்டர் நீட்டிகிட்டு இருக்கிறதுனால முன்னாடி பாருங்கள் இவ்வளோ தூரம் கேப் பின்னாடி இழுத்துட்ருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நாங்கள் ஜிப் போட்டெல்லாம் நீட்டாக கவர் பண்ணி வைக்க முடியாதுங்க. ஆனால் அந்த ஃபில்ட்ரு மாட்டிக்கிறது பெட்டர்னு சொன்னாங்க. இது வந்துட்டு அதுக்கு நாங்கள் இன்னும் வாஷிங் மிஷினுக்கு ஸ்டாண்டு வாங்கலைங்க. அதுக்கு பதிலாக அந்த ஏர் புஷ்னு சொன்னாங்க, இது கூட வச்சுக்கலாம், இது ஆன்லைன்லேயே இருக்குது, வாங்கிக்கோங்க. நாங்கள் இதுவும் ஆன்லைனில் வாங்கினது தாங்க. இது நல்லா தான் இருக்குது. மிஷின் எந்த ஒரு ஷேக் ஆகிறதோ எதுவும் இருக்காது, நீட்டாக இருக்குங்க. இப்போது பாருங்கள், உள்ளே நான் துணி போட போகிறேன். உள்ளே வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி தாங்க. இது 3 எண்ணெய் கொடுத்துருப்பாங்க, 3 கொடுத்துருப்பாங்க. நம்ம இப்போ வந்து துணி போடும்போது அதை நேராக இப்போ கீழே இருக்கிற மாதிரி வச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம அதுக்கு மேலே துணி போடணுங்க. இது வந்து டெமோ சொல்லி கொடுக்க வந்தவங்க சொன்னது தான் சொல்கிறேங்க.
இந்த மாதிரி ஒரு துணியாக தான் தனித்தனியாக எடுத்து போடணும். அப்படியே மொத்தமாக அள்ளிட்டு வந்து உள்ளே வச்சிடக்கூடாது. ஒரு துணியாக போட்டால் நமக்கு நிறையா துணி நல்லாவே வைக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம துணி போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி தம்ஸ் அப் மாதிரி காட்டி, ஆள்காட்டி விரல காட்டி அதை நம்ம உள்ளே வச்சு பார்க்கணும். நம்ம உள்ளே வச்சு பார்த்தா நம்ம அந்த கையை உள்ளே வைக்கிற அளவுக்கு நமக்கு கேப் இருக்கணும். பாருங்கள், அந்த தம்ஸ் அப் மாதிரி காட்டுற அளவுக்கு உள்ளே நமக்கு நல்லா இந்த அளவுக்கு கேப் இருக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த துணி வந்து உள்ளே அந்த ட்ரம்மில் சுற்றி வரும்போது அதுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும், நல்லா சுற்றி வரும், அழுக்கு போகும். அதுவும் ஒரு சிரமம் இல்லாமல் வேலை செய்யுங்க. இப்போ ஸ்விட்ச் ஆன் பண்ணியாச்சு. எப்போவுமே துணி போட்டதுக்கப்புறம் தான் ஸ்விட்ச் ஆன் பண்ண சொன்னாங்க. ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டு பவர் பட்டன் ஆன் பண்ணிட்டேங்க. ஆன் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்டார்ட் பட்டன் வந்துட்டு ஒரு 2-3 தடவை பிளிங்க் ஆகி தான் வரும். அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த ப்ரோக்ராம் பட்டனை நம்ம திருப்பணும். இப்போ பாருங்கள், அது 2-3 தடவை ஸ்டார்ட் பட்டன் வந்து ஆஃப் ஆகி லைட் எரிஞ்சிட்டு இருக்கும். நீங்கள் அதை பார்த்து பயந்துக்க வேண்டாம், ஏன் இப்படி ஆஃப் ஆகி எரியுதுன்னு. இப்போ பாருங்கள், நமக்கு இதில் லைட் வந்துருச்சு. இது வந்துட்டு நான் மிக்ஸ் டெய்லி தான் போடுவேங்க. ஏன்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் அந்த ஆப்ஷன் தான். அடுத்து காட்டன் ஈகோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது கிரேடில் வாஷ் வந்து என்னென்னாங்க, நம்ம ரொம்ப சாஃப்டான துணிகளை போட்டோன்னா அது வந்து தொட்டில் ஆடுற மாதிரி சும்மா இப்படி அப்படி போயிட்டு வரும். அடுத்து வுல்லன்ஸ், அடுத்து வந்து எக்ஸ்ப்ரெஸ் வாஷுங்க. இது கடைசியாக வந்துட்டு அலாசுறது, அப்புறம் நல்லா புளியறது. இது தாங்க. இதில் வந்துட்டு நான் எப்போவுமே அந்த மிக்ஸ் டெய்லி தான் வைப்பேன். ஏன்னா நம்ம டெய்லி யூஸ் தான், அதனால் நம்மளுக்கு நார்மலாக துவைச்சாலே போதும், பெருசாக அழுக்கு இருக்காது. அதுக்கடுத்து இந்த ரேப்பிட் வாஷ் வச்சிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வேலையாகுங்க. இல்லைன்னா ரொம்ப நேரம் மிஷின் ஓடுற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். அப்புறம் இது வந்து நமக்கு தண்ணி வார்மாக வேணுமா, இல்லை ஹாட்டாக வேணுமா, இல்லை ஸ்டீமாக கோல்டாங்கிற மாதிரி. இப்போ வந்துட்டு எதில் லைட்டு எரிஞ்சிட்டே இருக்கோ அந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னு அர்த்தங்க. இப்போ ரெண்டுமே எரியுதுன்னா ஸ்டீமில் இருக்குது. இப்போ 2 லைட்டுமே பிளிங்க் ஆகுதுன்னா இப்போ தான் கோல்டு வாட்டரில் இருக்குங்க. இது வந்து நான் குழந்தைங்க துணி போடுறதுனா நான் ஹாட்டில் வைப்பேன். இப்போது நார்மலாக தான் எங்கள் ட்ரெஸ் தான் போடுறதுனால வார்மில் வச்சுட்டு இனி நம்ம ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போது மிஷின் ஓடுறதுக்கு ஸ்டார்ட் ஆயிரும். நம்ம வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா எதாவது அமுத்தி விட்டுருவாங்க பட்டனை. அதுக்கு சைல்டு லாக்கு இந்த ரேப்பிட் வாஷும் அந்த ஸ்டீம் அந்த வார்ம் வாட்டர் இதையும் 3 செகண்ட் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஒன்றா சேர்த்து. பாருங்கள், சைல்டு லாக் லைட் எரிஞ்சிருச்சு. அடுத்து வாஷு, ஸ்டீமு, இது ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் ஒவ்வொரு மாற்றி லைட் எரிஞ்சிட்டு இருக்குங்க. இப்போ வந்துட்டு இந்த எரர் காட்டுது பாருங்கள். இது ஒரு லைட்டு பிளிங்க் ஆச்சுன்னா டோர் சரியாக மூடலை, 2வது லைட்னா டேப்பில் ஏதோ பிரச்சனை, 3வது லைட் எரியுதுன்னா அந்த ட்ரெயின் பண்ணுறது கீழே இங்கே ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள். இதில் தான் நம்ம போடுற துணியில் இருக்கிற அழுக்கு காயினெல்லாம் போய் இதில் அடைச்சிருக்கும். என்னால் அதை ஓப்பன் பண்ண முடியல, இப்போது அடைச்சிருக்குன்னு அர்த்தங்க. 4வது ஆப்ஷன்னா ஏதோ ட்ரம்மில் பிரச்சனை, 5 தடவை பிளிங்க் ஆகி எரியுதுன்னா அது வோல்டேஜ் பிரச்சனை. நீங்கள் அதுக்கு மேலெல்லாம் எரிஞ்சிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் உடனே கஸ்டமர் கேருக்கு கூப்பிட்ருங்க. இந்த ப்ரோக்ராம் வேண்டாம், நம்ம இதை மாற்றிட்டு வேறு ஏதாவது காட்டனில் வைக்கணும் அப்படி இப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வந்து 3 செகண்ட் நீங்கள் நல்லா லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ரோக்ராம் எல்லாம் கேன்சல் ஆயிரும். மறுபடியும் நீங்கள் ஃபஸ்ட்டிலேருந்து ஆரம்பிக்கணும். பாருங்கள், இதில் நம்ம லிக்விடு ஊற்றிக்கலாம். நான் வந்துட்டு பவுட்ரு போட மாட்டேங்க, லிக்விடு தான் யூஸ் பண்ணுவேன். பாருங்கள், நான் எப்போவுமே ஏரியல் லிக்விடு தான் யூஸ் பண்ணுவேங்க. இது தான் எனக்கு பிடிக்கும். இதை தான் நான் ஒரு 2-3 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் இது கொஞ்சம் காஸ்ட்லி தாங்க. அதனால் இப்போ என்னென்னா விப்ரோவில் சேஃப் வாஷ்னு சொல்லி இது ஃப்ரண்ட் லோடு இது தாங்க, இதை வாங்கியிருக்கேன். இதுவும் நல்லா மணமாக இருக்கும், நல்லா துணியெல்லாம் நல்லா மணமாக மைல்டாக நல்லா இருக்குங்க, அழுக்கும் நல்லா போகுது. இப்போ வந்து நீங்கள் கண்டிஷ்னர் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதை வந்துட்டு எப்போ யூஸ் பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா இதில் ரின்ஸுன்னு காட்டும் பாருங்கள், அந்த லைட் எரியும் போது தான் நீங்கள் இந்த நம்ம அந்த இது போடுவோம் லிக்விட் ஊற்றுவோம், அந்த இதை ஓப்பன் பண்ணி நீங்கள் அதுக்குள்ளே ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ மிஷின் ஓடி முடிஞ்சிருச்சு. ஓடி முடிஞ்சிட்டா இந்த சைல்ட் லாக்கில் வச்சோம்னா அந்த லைட்டு மட்டும்தாங்க எரியும்.
இது எரிஞ்சதுன்னா நீங்கள் மிஷின் ஓடிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ மறுபடியும் அதை கேன்சல் பண்ணுறதுக்கு நான் 2 தடவை ப்ரெஸ் பண்ணுறேன், 2யும் சேர்த்து. இப்போ பாருங்கள் டோர் எண்டுக்கு வந்துருச்சு. அவ்வளோதான். இனி நம்ம பவர் ஆஃப் இதுலேயும் பண்ணிவிட்டு ஸ்விட்சும் பண்ணிக்கலாம். இது ஒரு 3 நிமிஷம் கழித்து தாங்க நீங்கள் டோர் திறக்க முடியும். உடனே டோர் திறக்க முடியாது ஸ்விட்ச் ஆஃப் பண்ணதும். ஒரு 2-3 நிமிஷம் விட்டுருங்க, அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.